நாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே என்று நம்முடைய புரட்சி பாவலன் முழங்கியதற்கேற்ப நீண்ட நெடிய காலமாக நமது முன்னவர்கள் எப்படிப்பட்ட அறம் சார்ந்த ஆட்சியை தமிழர் தாயகமெங்கும் நடத்தி வந்தார்களோ, தமிழர் நாட்டில் எப்படிப்பட்ட ஆட்சி நடக்க வேண்டும் என்று நம் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்கள் கனவு கண்டார்களோ, அந்த கனவை நிறைவேற்ற அவன் பிள்ளைகள் களத்திலே தொடர்ந்து உழைத்து வருகிறோம். அதிலே இந்த தேர்தலை அதற்கான வாய்ப்பாக நாம் பயன்படுத்த போராடுகிறோம். இதை மகத்தான மாறுதலுக்கான ஒரு களமாக, வரலாறு தந்த வாய்ப்பாக, காலம் தந்த கொடையாக இந்த தேர்தலை பார்க்கிறோம். அறிவு சமூகம், உலகத்தில் அறிவை கடன் கொடுத்த தமிழ் சமூகம் ஒரு பெரும் மாறுதலை தன் தாய் நிலத்தில் உருவாக்கியது என்ற வரலாறை கொண்டு வர வேண்டும் என்று துடிக்கிறோம். அதிலே ஏன் தமிழினம் ஒன்றாக வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை ஒரு காணொளி காட்சிகளாக நாம் பார்ப்போம். நிறைய செய்திகள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறது. வெவ்வேறு மேடைகளில் எப்படி கல்வியின் தரத்தை உயர்த்துவேன், எப்படி மருத்துவத்தின் தரத்தை உயர்த்துவேன், எப்படி எல்லோருக்கும் குடிநீரை கொடுப்பேன், எப்படி தடையற்ற மின்சாரம் தருவேன், எப்படி படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலையை கொடுப்பேன், அவரவர் வாழ்விடத்திலே எப்படி நம்முடைய அரசு அவருக்கு அரசு வேலை கொடுக்கும் என்பதெல்லாம் நாம் போட்டு காட்டி வருகிறோம். பார்க்க வாய்ப்பில்லாதவர்கள் அலைபேசியிலே நீங்களே உள்ளங்கையில் ஊடகம் வைத்திருக்கிறீர்கள், தட்டி பாருங்கள், தெரியும், தேடுங்கள். அதிலே எப்படியெல்லாம் நாம் பொருளாதாரத்தில் தொழில் வளர்ச்சியில் முன்னேறி ஒரு வளர்ந்த நாடாக மாற முடியும் என்பதை உங்கள் உடன் பிறந்தவன் காட்டுகிறேன். அதை நீங்கள் பாருங்கள்.